ட்ரெயினை நிறுத்திட்டு இதில் இந்திக்காரனே வேலைக்கு வரக்கூடாது, என் சன் டிவியில் வந்து இந்திக்காரனே வேலை செய்யலை, நான் உத்தரப்பிரதேசில் போய் ராமருடைய படத்தை போட்டுட்டு சன் டியோ அப்படின்னு சொல்லி டிவியை ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணுங்க. இது என்ன பூச்சி காட்டுற வேலை, தார் பூசுறது மோர் பூசுறதுங்கிற வேலையெல்லாம். எதிர்ப்பை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? இந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் இல்லையா, வரி கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் இல்லையா, கொடுக்காம காட்டணும். இப்போ ஜிஎஸ்டியில் ஒரு பணம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக 100க்கு 100 இங்கே 50க்கு இந்த அங்கே 50 அங்கன்னு போயிடும். நீங்கள் எத்தனை நிறுத்த போகிறீங்க? நான் வந்து உங்கள்கிட்டேருந்து விளக்கெண்ணெய் வாங்குகிறேன், அதுக்கு நான் வரியை கட்டியிருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய் வாங்கினார் ரவின்னு சொல்லி வரியை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயாட்ட கொடுக்குறீங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதை நிறுத்துறாங்க. உங்களுக்கு விளக்கெண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 1000 பேர் பொருள் கொடுத்தான்ல, அவெல்லாம் டேக்ஸ் எங்கே கட்டுவான்? இவர் பிஜேபியோட போகணும்னு விரும்புகிறாரா யார்? எடப்பாடி ஐயா. அப்போ அதுக்கு செங்கோட்டையன் ஐயா எதிர்க்கிறாரா? நியாயமான ஒரு விஷயம். போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? செங்கோட்டையன் ஐயா பிஜேபி கிட்ட போகணும்னு நினைக்கிறாரா? அது முரண். ஏன்னா அப்படி செங்கோட்டையன் ஐயா நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. சீமான் அவர்கள் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, பெண்களுக்கு இவ்வளவுதான். இந்த ஆணாதிக்கம் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. இதுக்கு மேலே அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நாய்க்கு கயிறை கட்டிட்டு நடக்க விடுவான் பாரு, நீ ஃப்ரீயாக நடக்கணும் அப்படின்வான். நாயும் ரொம்ப ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும், கயிறு இவங்ககிட்ட இருக்கும். பெண்கள் முன்னேறணும் இந்த நாட்டில்ன்னு சொன்னால் அந்த பெண்களை மதிக்கின்ற இடத்துல போய் அவங்க உட்கார்ந்தா தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லைன்னா காவலாளியாக இருந்தாலும் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே ராத்திரி 2 மணிக்கு நடந்து வர முடியாது. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வரியெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின் ஐயா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. பதாகைகளில் பிளாக் பெயிண்ட் அடித்ததை பார்த்தீங்களா? அது சின்ன வயசுலேருந்து, அதாவது இப்போ நாமெல்லாம் என் சின்ன வயசுலேருந்து, இன்ஃபேக்ட் அண்ணா தாத்தா சின்ன வயசுலேருந்துலாம் கூட இந்த தார் வச்சு அடித்து ஒரு பெரிய சந்தோஷப்பட்டுக்கிற விஷயம்லாம் இருக்குத்தான் செய்யும். ஒழிப்பு அது இப்படி அதில் ஏங்க ட்ரெயின் ஓடுது, அது பொள்ளாச்சியில் வந்து நிற்கிது. தமிழ்காரனுக்கு பொள்ளாச்சின்னு தெரியும், இங்கிலீஷ்காரனுக்கு பொள்ளாச்சின்னு தெரியும், ஹிந்திக்காரனுக்கும் பொள்ளாச்சின்னு தெரிஞ்சு தான் அவன் இறங்க போகிறான். போர்டில் போட்டதுனால தூங்கிட்டவன் எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அடித்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ட்ரெயினை நிறுத்துங்க. ட்ரெயினை நிறுத்திட்டு இதில் இந்திக்காரனே வேலைக்கு வரக்கூடாது, என் சன் டிவியில் வந்து இந்திக்காரனே வேலை செய்யலை, நான் உத்தரப்பிரதேசில் போய் ராமருடைய படத்தை போட்டுட்டு சன் டியோ அப்படின்னு சொல்லி டிவியை ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணுங்கள். இது என்ன பூச்சி காட்டுற வேலை, தார் பூசுறது மோர் பூசுறதுங்கிற வேலையெல்லாம். பூச்சி காட்டுறாங்க. இது என்ன வேறு? ஆரம்பத்தில் இருந்து அதை தானே பண்ணுறாங்க. அதாவது இந்த தார் வைத்து அந்த பெயரை அழிப்பதன் மூலமாக என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க? ட்ரெயின் ஓடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். எதிர்ப்பை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? இந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் இல்லையா, வரி கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் இல்லையா, கொடுக்காம காட்டணும். அப்போ தான் மக்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது அயோக்கியத்தனம். காரணம் என்னென்னா, மத்திய அரசு எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லியிருக்கு. அந்த எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு மும்மொழியை மட்டும் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இதனால தான் அவன் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மீட்டிங்கில் நல்லா தான் நடந்தது, நான் கருப்பு சட்டை போட்டதுனால தான் அந்த ஆள் என்னை வெளியில் அமிச்சிட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உன் சர்டிஃபிகேட்டு, உன் மூஞ்சி, உன் பேச்சு, அதில் தான் வேலை கிடச்சிருக்கணும். நீ போட்ட ஷர்ட்டுனால கிடையாது. ரொம்ப புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான சித்து வேலைகள் எல்லாம் அண்ணாதுரை ஐயா பண்ணார், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவரே இல்லை திராவிட நாடுங்கிறதெல்லாம் தனியாலாம் ஒன்றும் கிடையாது, காரணங்கள் மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். மேட்ரு முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்திய பேரரசின் ஒரு அங்கம்ங்கிறது உங்களுக்கு புரியணும். 2 வரியில் சொல்லிடுறேன். இவங்களுடைய நோக்கமே என்ன தெரியுமா? இந்த மும்மொழி கதையெல்லாம் பேசி நம்மளை இப்படி பேச தூண்டி, பற்றியா எவ்வளோ அதிகாரத்தோடு பேசுகிறான்னு காட்டுற வேலை. நீங்கள் காலம் வீச்சிங்கன்னா நான் அம்மான்னு தான் கற்றுவேன், ஐயோன்னு கற்றுவேன். நீ காலம் வீச்சது நீங்கள் தாங்கிற அடிப்படையில் இந்த பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மாநிலத்தை 3ஆக 2ஆக பிரிக்கிறதுக்கான அதிகாரம் இந்திய பேரரசுக்கு இருக்குது. ஒரு 2 மாநிலத்தை சேர்ப்பதற்கான அதிகாரம் மாநில முதல்வருக்கு கிடையாது. இது முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வரி கூட இயக்கம், வரி கொடுக்க மாட்டேன், அது எப்படி எங்கிட்டேருந்து வரி போகும்? அந்த காலத்தில் கதை வேறு. அதாவது 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட்டு டேக்ஸ் எல்லாம் இங்கே வரும், கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் அங்கே போகும். நீங்கள் நிறுத்தினீங்கன்னா நாங்கள் பயப்படுவோம், ஐயோ நிறுத்திட்டாரு அப்படி சொல்லிட்டு பயப்படுவோம். அந்த காலத்திலே நீங்கள் சட்ட புத்தகத்தை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வெள்ளை பேப்பர் தான் எரித்த வீரர்கள் நீங்கள், எங்களுக்கு தெரியும்.
ஆனால் இப்போ ஜிஎஸ்டியில் ஒரு பணம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக 100க்கு 100 இங்கே 50க்கு இந்த அங்கே 50 அங்கன்னு போயிடும். நீங்கள் எத்தனை நிறுத்த போகிறீங்க? சரி, நான் வந்து உங்ககிட்டேருந்து விளக்கெண்ணெய் வாங்குகிறேன், அதுக்கு நான் வரியை கட்டியிருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய் வாங்கினார் ரவின்னு சொல்லி வரியை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயாட்ட கொடுக்குறீங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு? அதை நிறுத்துறாரு. உங்களுக்கு விளக்கெண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 1000 பேர் பொருள் கொடுத்தான்ல, அவெல்லாம் டேக்ஸ் எங்கே கட்டுவான்? தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடக்குது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தை இப்போ தான் தைரியமாக சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினரில் ஒரு 2-3 பேருக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்காக, எல்லாரையும் இல்லை, இஸ்லாம் சகோதரர்களில் 85% இந்தியர்கள், 94% கிறிஸ்துவர்கள் இந்தியர்கள், நான் பல முறை சொல்லியிருக்கேன். அப்போது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நான் பிரிச்சுட்டு போயிடுவேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், 60 வருஷம்லாம் ஆகாது, 2026க்குள்ளேயே இந்தியாவை பிரிச்சுட்டு வெளில வரேன் பாருன்னு வாய்ஸை விடலாம். நீங்கள் விடலாம், ஆனால் மற்றவன் எப்படி டேக்ஸ் கட்டுவான்? நீங்கள் தைரியமாக இருந்தால் சும்மா அந்த ஒரு நொடி போகிறோம் அந்த கதையெல்லாம் இங்கே எவனும் கேட்கல. உங்கள் நொடி உங்கள்கிட்ட தானே இருக்குது, உங்கள் நொடி உங்கள்கிட்ட தானே இருக்குது, நொடி பொழுதில் பண்ணி காட்டுங்க. நீங்கள் ஒரு திட்டத்திலிருந்து பணம் கேட்குறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராமசாமி தெருவில் தார் போடணும்னு நான் உங்ககிட்ட டெண்டர் எடுத்திருக்கேன். நான் குப்புசாமி ரோட்டில் போய் கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டேன்னா, தார் போட்டியா கேட்பீங்களா? ரோடு போட்டியா கேட்பீங்களா? ராமசாமி தெருவில் போட்டிங்களா கேட்பீங்களா? கொடுக்கல, உடனே பார்த்தீர்களா? ராமசாமி என்பதால் ஈவே ராமசாமி என்று எடுத்துக்கொண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த அயோக்கியத்தனத்தில் சின்ன பசங்க கிட்ட வச்சுக்கோங்க. இன்றைக்கி கதை கேட்குறதுக்கு ஒன்று இங்கே காங்கிரஸ் அரசு இல்லை மத்தியில் ஒன்று. 2வது மும்மொழி கொள்கைங்கிற வார்த்தையே இங்கே வரலை. 3வது வழி கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம். கற்றுக் கொடுக்க முடிஞ்சால் கற்றுக் கொடுங்க. தமிழனுடைய தலையெழுத்து அது இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு 40,000 கோடியில் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க இல்லையா, அதில் கல்வியை நடத்திக்கோங்க. இல்லைனா யாரோ ஒரு பொண்ணு 10,000 ரூபாய் அனுப்பிச்சது இல்லையா, அந்த மாதிரி ஜெகத்ரட்சன் ஐயாக்கிட்டையும் ஒரு 4-5 உங்ககிட்ட ஒரு 9 பேர் இருக்காங்க இல்லையா, 1,30,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா 1,30,000 கோடி அண்ணாமலை சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? ஏப்ரல் 14ஆம் தேதி சொன்னார் இல்லையா, 1,30,000 கோடி இந்த 9 பேருக்கிட்ட இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அவங்ககிட்டலாம் பணம் அங்கே தானே இருக்குது. 9 எம்பிகள்கிட்ட 1,00,000 இத்தனை அமௌண்ட் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? 2,000 கோடி தானே வேணும். நீங்கள் விஜய் ஒரு படத்தில் போய் வரிய கடனை கட்டுவார் இல்லையா பிரதமர்கிட்ட, ஐயா நான் என் கடனை கட்டிவிட்டேன் அப்படின்னு உடனே பிரதமர் அவரை கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுன்னா நீங்கள் இவங்க இந்த 9 பேர்கிட்ட சொன்னீங்கனாலே, ராமசாமி, குப்புசாமி, கோபால்சாமி, அந்த சாமி, இஸ்மாயில், பீட்டர்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி போய் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி இவரே பணத்தை கொடுத்தா அவன் போய் கட்டிட்டு வருவான். கமிஷன் கேட்பான், போய் கட்டிட்டு வரணும்னு சொன்னால் கமிஷன் கேட்பான். அதையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுங்க. 2,000 கோடியை மக்களே எனக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஜபர்தஸ்து விடுங்க. ஏன் வேணாங்கிறான்? கருப்பாது வெள்ளையாகும்ல. எனக்கு அந்த விதத்தில் சந்தோஷம் தானே. சும்மா உங்கள் வேலையை பாருங்கள். இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் நடக்குது, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஓகே. செங்கோட்டையன் பிறந்தநாள் விழா, ஜெயலலிதா அம்மையாரனுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து கலந்துக்கல. போயஸ் கார்டனில் அவங்களுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதை விட அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கல. தங்கமணி சென்னையில் நடக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கல. எடப்பாடி ஐயாவோட இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். நான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதானே மேட்ரு. அதுக்கப்புறம் தினகரன் அதை தானே சொல்ல போகிறான் உலகத்துக்கு, அதை தானே சொல்ல போகிறாங்க. செங்கோட்டையன் எடப்பாடி முகத்தையே பார்க்கக்கூடாது என்று முடிவு வைத்து விட்டார். திரும்பி ஊரில் போய் அவங்க மரியாதை செலுத்தியிருக்காங்க. தங்கமணி அவர்களும் கலந்துக்கல. அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தில் வருத்தம் செங்கோட்டையன் ஐயாவுக்கு இருக்கு, ஏதோ ஒரு விதத்துலன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்? உள்கட்சி தானே, வேற நமக்கு எப்படி தெரியும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. செங்கோட்டையன் ஐயா வந்து பிஜேபி பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு, அதை எடப்பாடி ஐயா தடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஈரோடு கிழக்கு பழைய தேர்தல் போது செங்கோட்டையன் ஐயா என்ன சொன்னார்? பிஜேபியோடு இருக்கிறதுனால தான் சிறுபான்மையினர் ஓட்டு போச்சு, இல்லைன்னா ஈரோடு கிழக்கில் 42,000 ஓட்டு இருந்தது மைனாரிட்டி ஓட்டு, அத்தனையும் எனக்கு தான் கிடச்சிருக்கும். ஆனால் நான் வந்து 44,000 ஓட்டு தான் மொத்தம் வாங்கினேன், எவ்வளோ கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல பிரச்சனையே அப்படின்னு தொடங்கியதே அவரு தான். பிரச்சனையே செங்கோட்டையன் அவர்கள் ஏன் கலந்துக்கல, என்ன அந்த வெறுப்பு அப்படிங்கிறது தான். அதான் 2 விதமாக பாருங்க. இப்போ எடப்பாடி கிட்ட என்ன இருக்குது? அவர்கிட்ட 2 இலை இருக்குது. காலையில் ஒரு இலையில் சாப்பிட்லாம், சாயங்காலம் ஒரு இலையில் சாப்பிட்லாம். கட்சி அவருக்கு பேரில் இருக்குது. மெகா கூட்டணி அமையும்னு அவர் காத்துட்ருக்கலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே முடிச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் குழப்பமே இல்லை. அவருக்கு ஒன்றும் இலக்கெலாம் இல்லை. அவர் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கணும்னு ஏதாவது இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை தான் காலையில் ஒன்றுக்கு சாயங்காலத்துக்கு ஒன்று இருக்குது, மத்தியானத்துக்கு மட்டும் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, இவர் பிஜேபியோட போகணும்னு விரும்புகிறாரா யார்? எடப்பாடி ஐயா. அப்போ அதுக்கு செங்கோட்டையன் ஐயா எதிர்க்கிறாரா? நியாயமான ஒரு விஷயம், நான் வந்து மறுக்கலை. போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? செங்கோட்டையன் ஐயா பிஜேபி கிட்ட போகணும்னு நினைக்கிறாரா? அது முரணு.
ஏன்னா அப்படி செங்கோட்டையனையா நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ எனக்கு எந்த பிடுங்களும் இல்லாத இவர்கள் 2 பேருடைய சண்டை எனக்கு முக்கியம் இல்லை. நான் சொல்கிற புரியுதா? சமூக மாற்றம் வரணும்னு இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்கணும்னா எடப்பாடி ஐயா அதிகார பகிர்வை பற்றி பேச வேண்டும். ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும். திமுகவுக்கு எதிரான கூட்டணி எல்லாம் ஒரே இதுக்குள்ளே வரணும், ஒரே கொடைக்குள்ளே வரணும். ஏன்னா நோக்கம் வந்து திமுக கூட்டணி எதிர்ப்பது இல்லை. திமுக கூட்டணி எதிர்ப்புன்னா ஒரு 6 பேரை தூக்கி உள்ளே போட்டால் போகிறோம். ஆனால் 12,000 கோடி 2 பேர்கிட்ட இருக்குது. வருஷத்துக்கு 30,000 கோடி வருது. அந்த 12,000 கோடியை சல்லிஸாக ஜெயிக்கிறாங்க. அதை எதிர்க்கணும்னா மக்கள் சக்தி, எதிர்ப்பு சக்தி ஒன்றா வரணும். இதான நோக்கம். இப்போ இதுக்கு எடப்பாடி ஐயா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். செங்கோட்டையனுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. அது நார்மலாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இல்லாத ஒரு வருத்தமாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு செங்கோட்டையன் ஐயா எப்படி தெரியும்னா, அரசியலில் எந்த மாதிரியான அரசியல் பண்ணணும், மக்களோட எப்படி ஒன்று இணைக்கணுங்கிறத வந்து அவர் எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்து பார்த்துருக்காரு. ஆனால் திமுகவுடைய நோக்கம் எனக்கு நல்லா தெரியும். திமுக நோக்கம் என்னென்னா, பார்த்திங்களா பிஜேபி அதிமுகவும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சிறுபான்மையிட்ட சொல்லி சொல்லி மிரட்டி அவங்க ஓட்டை வாங்கணும். அதிமுக தொண்டன்ட்ட என்ன சொல்லணும், பிஜேபி ஒன்றை சாப்பிட்ருவோம், பிஜேபி ஒன்றை சாப்பிட்ருவோம், பிஜேபி ஒன்றை சாப்பிட்ருவோம், நீ எங்கிட்ட வந்துடுவா, நான் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே இழுக்கணும். இந்த 2 நோக்கத்துக்காக தான் இத்தனை கதைகளை சொல்கிறாங்க. ஒரு வரியில் சொல்லிட்டோமா, ஓபிஎஸ் ஐயா அத்தனை பிரச்சனை செய்த பொழுது 11 எம்எல்ஏ வச்சுட்டு ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னெலாம் பேசின போது எடப்பாடி ஐயா கிட்டேருந்து டெய்லி 2 பேர் போய் இங்கேயும் அங்கேயும் பேசிட்டு வந்தாங்க. அங்கே பிரச்சனை இருந்தது, பேசினாங்க. ஓபிஎஸ் ஐயா அதையும் ஒத்துக்கலை. ஏன்னா அவரை இயக்கினவங்க வேறு, தப்பாகி போச்சு. இங்கே யாருமே யாரிடமும் போய் பேசவே இல்லை. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அதில் வந்து குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அங்கே கொண்டாடினார், இவர் இங்கே கொண்டாடினாருன்னு முடிஞ்சிட்ட ஒரு விஷயம் தானேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஒரு பிரேக்கிங் நியூஸ். சீமானே இவங்க கட்சியிலேருந்து வெளில வராங்க. எங்கள் திமுகவுக்கு போயிட்டாங்களா? இல்லை, அஃபிஷியலாக வெளில வந்திருக்கான்னு அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, காளியம்மாள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறது நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க திமுகவையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் அதிகார கொழுப்புகளையும் அவங்க பார்த்து நிறைய விஷயம் பேசி தன்னோட இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுகவை பற்றி மட்டும்தான் அவங்க நிறைய முறை பேசியிருக்காங்க. பிஜேபி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 13,000 வாக்குக்கு மேலே இருக்கிறது திமுக வாக்கு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கீழே தான் இருந்ததுங்கிறதுனால அவங்க பிஜேபியை கண்டுக்கிடலைன்னு வச்சுப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கையில் நேர்மையாக இருந்திருக்காங்க. அவங்க வெளியில் வந்து திமுகவோட சேர்ந்துட்டாங்கன்னா கமலஹாசன் மாதிரின்னு நான் நினச்சிட்டு போயிடுவேன். இல்லை அவங்க வந்து தனியாக நின்று விஜயோட சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் விஜயோட ஏற்கனவே சேர்ந்துருக்கக்கூடிய நண்பர்கள் போல நினைப்பேன். ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட்டாக அரசியலில் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கிடச்ச பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகும்போது, கரெக்டான பஸ்ஸில் ஏறி தான் போகணுங்கிறது மத்தியானம் மீட்டிங்கு போகும்போது, இப்படி தான் நானும் நீங்களும் செயல்பட்டுருப்போம். காலையில் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போவோம், சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தையாவது ஏறி போயிடலாமையான்னு போவோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இது முரணான்னு கேட்டால் முரண் இல்லை. இது திட்டம், இதை வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், இவ்வளவுதான் மேட்டர். அந்த வகையில் இவங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. ஆனால் ஆரம் வீரப்பன் மாதிரி திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால், திமுக கூட்டணி வச்சார், சேரல பாவம், சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் நான் இவங்களுக்காக வருத்தப்படணும். இவங்கள மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய பேருக்காக வருத்தப்படணும். அவங்க சொல்லியிருக்கிறதே ஒரு வருத்தம் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாக உறவாய் பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண் ஒரு தொழில் ஒரு 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 துறையில் வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி ஒரு அரசியலில் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே முன்னுக்கு வர்றதுங்கிறது வந்து நடப்பதற்கு சாத்தியம் இல்லைங்கிற அந்த ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். காளியம்மாள் வந்து சீமான் ஐயாவை பற்றி பலவிதமான கருத்துக்கள், குறிப்பாக பெண்கள் இதில் வந்து பேசப்பட்ட போது கூட அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக அங்கே போனாங்கன்னா அந்த அரசியல் கொள்கைக்காக போயிருப்பாங்க, அதுலேருந்து வந்தாங்க. சீமான் ஐயா முரண்படுறதெல்லாம் அவங்களும் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசுவார், நாளைக்கு சிறியாரை பற்றி பேசுவார், இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இல்லை, யார் பெரியார் இல்லையோ அவங்களாம் சிறியார் தானே அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றி மாற்றி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க இன்றைக்கி எடுக்கிற இந்த முடிவுக்கான காரணம் அப்படிங்கிறது, ஒரு பெண் இதுக்கு மேலே உயர முடியாது, இவ்வளவு தான் உன்னுடைய எச்சம்னு சொல்லி, இவ்வளவு தான் உன்னுடைய ஹைட்டுன்னு சொல்லி, எல்லா தொழில்களிலும் எப்படி பெண்கள் தடுக்கப்படுகிறார்களோ அப்படி இவர்கள் தடுக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். இதையெல்லாம் மீறி தூள் கிளப்பி சாதித்தது வந்து ஜெயலலிதா அம்மா மட்டும்தான்.
எம்ஜிஆர் எப்படி தடுத்தாருன்னு தெரியும், எம்ஜிஆர் எப்படி கடைசியில் வந்து இணைத்து கொள்ளாமல் இருந்தாருன்னு தெரியும், எம்ஜிஆர் எப்படி ஊக்குவித்தாருன்னு தெரியும், நாளைக்கு அடுத்தது ஆரம் வீரப்பன் பண்ணது தெரியும். எல்லா விஷயத்தையும் மீறி இதில் பெண்கள் விஷயத்தில் சாதிச்சதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். நான் சொல்கிறது இந்த கடந்த ஒரு 30 வருஷ அரசியலில் இவங்கெல்லாம் போராடி பார்த்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு மீறி அதை தடுக்கின்ற அந்த ஆணாதிக்கம்ங்கிறது வந்து என்னைக்கு ஒழியும்? அதுக்கு தான் பாரதி வந்து சொல்லும்போது மனதில் உறுதி வேண்டும், வாக்கெடுப்பில் இனிமை வேண்டும், டக்கு 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 டக்குன்னு சொல்லிகிட்டே வந்தவன் பெண் விடுதலை வேண்டும்னு சொல்லிட்டு அடுத்த வரி என்ன சொன்னான்? பெரிய கடவுள் காப்பாற்ற வேண்டும்ட்டான். ஏன்னா இந்த பெண் விடுதலை வேணும்னு சொன்னால் அது பெரிய கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பாரதியே சொல்லிட்டான். இல்லை, அவங்க சொல்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண்ணாக இருந்து நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நிற்கிறேன், எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழி நடத்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவங்க எவ்வளோ பெரிய போராளி, எத்தனையோ விமர்சனங்கள் இருக்குது. அவங்க சிந்தனைக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க சித்தாந்தத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க வழிமுறை கூட எனக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க ஏன் வந்து அரசியல்லேருந்து ஒதுக்கினாங்க? வயசாயிடுச்சு அப்படின்னா இல்லை, இவ்வளோக்குமே தான் நீ உயர முடியும், இதுக்கு மேலேனா இங்கே கனிமொழி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு குடும்பத்தினை சார்ந்தவங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இவ்வளோதான். சுப்புலட்சுமி தேசனுக்கு நடக்காத என்ன ஒரு பெரிய அநியாயம் காளியம்மாளுக்கு நடந்துரும்னு நினைக்கிறீங்க? பிஜேபியாக இருந்ததுன்னா அதனுடைய அரசியலே வேறு. அங்கே ஆண் பெண் கிடையாது, சாதி கிடையாது, இது கிடையாது, வெள்ளை கருப்பு கிடையாது. அங்கே வந்து நீ உழைத்தால் உனக்கு மரியாதை அப்படிங்கிறது பிஜேபி. மற்ற எந்த கட்சியை நீங்கள் எடுத்து சொன்னாலும் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சியே கிடையாது. இப்போ சீமான் அவர்கள் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, பெண்களுக்கு இவ்வளவுதான். இந்த ஆணாதிக்கம் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. இதுக்கு மேலே அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நாய்க்கு கயிறை கட்டிட்டு நடக்க விடுவான் பாரு, நீ ஃப்ரீயாக நடக்கணும் அப்படின்வான். நாயும் ரொம்ப ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கும், கயிறு இவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி பட்டத்துக்கு எப்படி கயிறு இவங்ககிட்ட இருக்கும், எவ்வளோக்கும் நல்லா பறக்கண்ணு அப்படின்னா கயிறு இவங்ககிட்ட தான் இருக்கும். இந்த நாய்க்கான கயிறா பட்டத்துக்கான கயிறாங்கிறது தான் மரியாதைக்கான வித்தியாசமே தவிர கயிறு எவனோ ஒருத்தன் கையில் தான் இருக்கும். ஸோ பெண்கள் முன்னேறணும் இந்த நாட்டில்ன்னு சொன்னால் அந்த பெண்களை மதிக்கின்ற இடத்துல போய் அவங்க உட்கார்ந்தா தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லைன்னா காவலாளியாக இருந்தாலும் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே ராத்திரி 2 மணிக்கு நடந்து வர முடியாது. அதனால தான் காந்தி ஐயா என்ன சொன்னார், சுதந்திரம்ங்கிறத நீ முடிவு பண்ணணும்னு சொன்னால் ஒரு பெண் இரவில் தைரியமாக நடந்து போனால் அதுக்கு பேர் தாண்டா சுதந்திரம்னு அவர் சொன்னார். பாரதி என்ன சொன்னார்? பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னார். ஸோ பெண்கள் இதில் துவண்டு போயிடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டு நீங்கள் துவண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜெயலலிதா மாதிரி, பினாசிர் புட்டோ மாதிரி, மிகப்பெரிய நிர்மலா சீதாராமன் மாதிரி, நிர்மலா சீதாராமன் ஒரு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அந்த கட்சி அவங்கள வந்து நீ தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ராஜ்யசபா மூலமாக பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ராஜ்யசபா மூலமாக கொண்டு வருவேன்னு சொல்லிடுச்சு. புருஷர் என்ன பண்ணுறாரு? வெளில வந்து பேட்டி கொடுக்குறாரு, பிஜேபி தோற்று போயிடும். ஸோ ஒரு பெண்ணுக்கு இன்னொரு காரணம் சொல்லிடுறேன், ஒரு ஆண் எந்த தப்பு நடந்தாலும் அதை தொடச்சி போட்டு போயிடுவான், பச்சையாக சொன்னால் எருமாடு மாதிரி. ஆனால் பெண் தனக்கு நடக்கிற எல்லாவற்றிலும் துவண்டு 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 திருப்பி எந்திரிச்சு வர்றதுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இதற்கு நான் துவழுவேன், இதற்கு நான் தோழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு முதல்ல அவங்க டிசைட் பண்ணிவிட்டு 20% 80%ன்னு வந்தால் பெண்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% 20% இருந்தாங்கன்னா அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியா இருந்தாலும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள், இழிக்கப்படுவார்கள். இது மட்டும்தான் சிவனுக்கு மட்டும்தான் பாதியாக கொடுக்கறதுக்கு தெரியும், மற்றவங்களாம் மீதியை தான் கொடுப்பாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.